ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேப்பிள் EM1ல் எத்தனை வகைகள் இருக்குது, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக நம்ம ஃபார்முக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபீடப் ஈஸ்ட் ப்ளஸை வச்சு எப்படி நம்ம EM கரைசல் ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவை எதுக்காக போடுறோன்னா, ஃபார்முக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை கரெக்டாக வாங்க முடியும் இல்லைங்களா. அதனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். இது முழுக்க ஆர்கானிக்கு. எந்த ஒரு நல்ல விஷயத்தை யார் கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு கிரெடிட் நம்ம கொடுத்தே ஆகணும். இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜப்பான் விஞ்ஞானி டாக்டர் ட்ரியோ ஈகோ அப்படின்றவர் 1982 80 வகையான நன்மை செய்கிற பாக்டீரியாவை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சாரு. முக்கியமாக இதில் ஈஸ்ட்டு, லாக்டோபாசில் எல்லாம் அடங்கியிருக்கு. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த EM1 லிட்டர் கரைசலை 20 லிட்டர் ஆக்டிவேட்டட் EM கரைசலாக ரெடி பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து 1 லிட்டர் பாட்டிலில் தான் வருது. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 500 ml எடுத்துக்கலாம், 1 லிட்டரும் எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டரை நம்ம அப்படியே ஆக்டிவேட்டட் EM கரைசலாக மாற்றணுன்னா அதுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை வாங்கிக்கிட்டு 20 லிட்டர் தண்ணியில் அந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிட்டு இந்த EM கரைசல் 1 லிட்டர் EM மேப்பிள் இருக்குது இல்லைங்களா, அதை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு கேன்லேயோ இதுலேயோ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு சம்மர்லனா ஒரு 7-8 நாள்லேயே ரெடி ஆகிடும். வின்டர் சீசன்னா ஒரு 12 நாள் அது மாதிரி ஆகும். இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும், வெள்ளையாக ஏடு மாதிரி. அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து மேப்பிள் EM1 அரியாலி. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, நான் சொன்ன மாதிரியே தான் 1 லிட்டரை வந்து 20 லிட்டர் ஆக்டிவேட்டட் EM சொல்யூஷனாக மாற்றி வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சும்போது அதோட மிக்ஸ் பண்ணி விடணும். எவ்வளோ பண்ணணும் என்னன்றது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இது எப்படி வந்து க்ரோத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தீமை செய்யும் பாக்டீரியாவை அழிச்சிடும். அதனால் வந்து இதோட விவசாயம் வந்து பெருகும். அந்த கான்செப்டில் தான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது மேப்பிள் EM1 அக்வாமேட்டிக். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதில் வளர்க்குறாங்க இல்லைங்களா, மீனை வந்து ஃபார்ம் லெவலில் அந்த மாதிரி வளர்க்கும்போது அதில் இருக்கிற தண்ணியோட pH லெவலை சமநிலைப்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதுவும் வந்து அதே கான்செப்ட் தான். தீமை செய்ய பாக்டீரியாவை அழிச்சிட்டு நன்மை செய்யும் பாக்டீரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி மீனோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது மேப்பிள் EM1 என்விரான். இது வந்து என்விரான்மெண்டல் வேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கும் ஃபுட் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து டீகம்போஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட்டெல்லாம் போட்டு கொஞ்சமாக அந்த லிக்யூடை நம்ம ரெடி பண்ணுற ஆக்டிவேட்டட் EM சொல்யூஷனை ஊற்றிட்டோம்னா ஒரு 45 டேஸில் டீகம்போஸ்ட் ஆகி இது ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி கழிவுகளை வந்து உரமாக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் மண் கலவையோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல விளைச்சல் கொடுக்கும். நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய EM மேப்பிள் எதுனா பசு அம்ருத். இது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து வாட்டரில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வாய் வழியாக கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தெரியாத நம்ம மட்டும் அளவுக்கு அதிகமாக கொடுத்தோன்னா அதுவும் தேவையில்லாத பிரச்சனையில் தான் போய் முடியும். அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய EM1 மேப்பிள் என்னென்னா கிளீன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கழிவு நீர் சுத்திகரிக்கக்கூடிய இடத்துல செப்டிக் டேங்க்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய கழிவு நீர் இப்போ ஹோட்டலு, ஸ்கூல்ஸு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக மாற்றிக்கலாம். ஈகோலி போல் தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை இதை அழிச்சிட்டு நல்ல நுண்ணுயிர்களை பெருக்கிறதால இதுவும் அதே இதில் தான், அதே கான்செப்டில் தான் யூஸ் ஆகுது. பாத்ரூம் டாய்லெட்லலாம் கூட நம்ம இதை கொஞ்சமாக வீட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபார்மில் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். நம்ம வந்து நம்ம ஃபார்மில் இந்த EM மேப்பிள் கிளீனை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா செப்டிக் டேங்க்லலாம் இது யூஸ் ஆகிறதால நம்மளும் வந்து கழிவுகளை வந்து ஸ்மெல்லை குறைக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஃபார்மில். அதனால் இந்த கிளீனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் நாள் கழித்து இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எனக்குமே இந்த EM மேப்பிள் வாங்கும்போது
என்விரான் வாங்குறதா எஃப்க்ளீன் வாங்குறதா அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. என்விரான் வந்து சாலிட் வேஸ்ட்டுக்கு அப்படின்றதால எஃப்க்ளீன் வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆனாலும் க்ளீன் ஆகும். ஏன்னா கழிவுகள் வந்து பண்ணை கழிவுகள் வெறும் சாலிடாகவே இருக்காது, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் ஆகி தானே இருக்கும். அதனால் சரி நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணலான்னு தான் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நம்மள மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.